எந்த கட்சியுமே எந்த கட்சி தலைவருமே எங்களை பார்க்க வராதீங்கன்னு சொல்லி எந்த தலைவரும் நாங்கள் பார்த்தது கிடையாது. பெண்களையும் சரி, கர்ப்பமான பெண்களும் சரி, வயதானவர்களும் சரி, குழந்தைகளும் சரி, வராதீங்கன்னு இது வரைக்கும் சொன்ன தலைவர்கள் நான் பார்க்கல. நாங்கள் முதல் பார்க்கறது விஜயனாவை தான். அதையும் மீறி வராங்கன்னா அது மக்களோட ஆர்வம், தன்னெழுச்சியா மக்கள் வர. இது அதுதான் நீங்க கொள்கை தலைவர்கள் கொள்கைகளை முன் வச்சு பேசுறதுனால வர்றாங்களா இல்ல சினிமா ஈர்ப்பு கவர்ச்சினால வர்றாங்க? சரிங்க சார், நீங்க கொள்கையை பத்தி இப்போ பேசுறீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன், எனக்கு வந்து ஒரு 64 வயசு நபர் ஒருத்தர தெரியும். அவர் பர்சனலாக என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் ஹார்ட்கோர் டிஎம்கே ஃபேன். ஓகேங்களா, டிஎம்கே தான் ஓட்டு போற காலகாலமாக நான் டிஎம்கே தான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இவங்களாம் இன்னைக்கு தான் கூட்டணி பற்றி பேசுறாங்க. ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தாவேகா சார்பா. எப்படின்றத சொல்றேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு அவனுக்கு ஓட்டுனாலும் என்னன்னு தெரியாது, எலெக்ஷனாலுமே என்னன்னு தெரியாது, அந்த புரிதலும் இருக்காது. ஆனா எனக்கு போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போறியா தான் கேட்கறான். நான் இந்த வாட்டி விசில் சின்னத்துக்கு தான் போடுவேன்னு சொல்லி அந்த 3ஆம் கிளாஸ் பையன் கேட்டதா அந்த பெரியவர் சொல்றாரு. அப்ப பிரச்சாரம் ஏன் கேட்கறான்? அப்ப அந்த அளவுக்கு அரசியல் புரியுது சார். என்ன கேட்கறான்? நீங்க போடுவீங்களான்னு கேட்டா நான் போடுறேன்னு சொல்லல சார். நீ நீ போய் 3ஆம் கிளாஸ் பையன் கேக்குறான்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு அரசியல் பார்க்க ஆரம்பிச்சாங்க சார். தெரியுதுல சார், தெரியுதுல சார், படத்துல ரீல் சார் தெரியுதுல ரீல் கேளுங்க லோகேஷ். நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சறேன் இருங்க. 3ஆம் கிளாஸ் ஐயா நான் சொல்றது முடிச்சா என்ன பேச விடுங்க. நான் சொல்றேன் 3ஆம் கிளாஸ் பையன் அந்த மாதிரி கேக்குறான்னு அவரே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பப்ஜில இன்னைக்கு விளையாடி இந்த பசங்க எல்லாம் அரசியல் பாக்குறாங்க. நீங்களும் நானும் பேசுற டிபேட் பாக்குறாங்க. சரிங்க, அதுக்கு 3ஆம் கிளாஸ் பையன் போய் கேக்குறான். அதுக்கு யார் காரணம்? கூகுள் சார் அதுக்கு யார் காரணம்? 3ஆம் கிளாஸ் பையன் போய் கேக்குறான்னா அவன் எதை பார்த்து கேட்டிருப்பான்? உங்க கொள்கை தலைவர் 5 பேரை பார்த்து புரிதல் ஏற்பட்டு போய் தாத்தா நீங்க விஜயனாவை பார்த்தே கேக்கட்டும். விஜயனாவை பார்த்தே கேக்கட்டும். நான் எங்க பாத்துறப்பான்? சினிமால பாத்துறப்பான். சினிமால தான் பாத்துறப்பான். அப்போ இன்னைக்கு சினிமால பாத்துறா அப்படி வர துணை முதலமைச்சரா இருக்காரு. அவர் சினிமால நடிக்கலையா? நான் என்ன கேக்குறேன்? நீங்க கேக்குறதுக்கு தான் சார் நான் பதில் சொல்றேன். சினிமாவை பார்த்து ஒருத்தர் வந்திருப்பாருன்னு சொல்றீங்க. இப்ப நான் திமுக செய்தி தொடர்பா எதுக்கு நீங்க திமுக செய்தி தொடர்பா பத்தி கேட்டீங்களா? நான் தான் பதில் சொல்றேன்ல. பதில் சொல்லல, எதிர்கேள்வி கேக்குறீங்க. விஜயனாவை பார்த்துதான்றத நான் சொல்லிட்டேன். சரி, அவனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஓட்டுனாலும் என்னன்னு தெரியாது. அததான் கேக்குறல சார். அத பார்த்து நீங்க யோசிக்கணுங்க. அத பெருமையா சொல்ல கூடாதுங்க சார். நாங்க யோசிக்கிறதுக்கு இல்ல சார். மக்கள் அந்த அளவுக்கு அவதியில இருக்காங்க. அந்த மக்களோட மாற்றுப்பாதையா தான் நாங்க தாவேகாவை பாக்குறோம்ன்றத சொல்றேன். நேத்துல இருந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு வந்தீங்க. உச்சநீதிமன்றம் தடை போட்டுருக்கு. ஊரா விட்டு நெய் எடுத்து நீங்க ஸ்வீட் செஞ்சுக்காதீங்கன்னு. இதே திரு விஜய் தான் பாச தலைவனுக்கு பாராட்டு விழால மேடையில கலைஞர் கருணாநிதி முன்னாடி வந்து கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு மேடையில பேசியிருக்காரு. அவரே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் சென்று சாப்பிடணும்னு நினைக்காதீங்கன்னு கேட்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது மக்களோட பணத்துல வைக்காதீங்கன்றதுக்கு தான் இது அர்த்தம். மக்களோட பணத்தை சுரண்டாதீங்க, மக்களோட பணத்தை கொள்ளை அடிச்சு வைக்காதீங்கன்றத அவர் சொல்றாரு. ஊரா விட்டு நெய்ய உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அதுல தெளிவா புரிஞ்சு உங்க வீட்டுக்கு தனிப்பட்ட ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்றத சொல்றாரு அவரு. அப்புறம் இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும் சொல்லுங்க? ஓகே, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும் சார். நன்றி.